ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா அக்கா வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து ரொம்ப கோல்டு, பேசவே முடியல. நேற்றுக்கெல்லாம் ஃபுல்லாகவே பேச முடியல. த்ரோட் பெயின் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சரி அப்படின்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிடலான்னு பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக என்னென்னா காலையில் வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு 11:30க்கெல்லாம் நம்ம போட்டுருவோம் இல்லையா, அது வந்து போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ கூட 11:40 ஆச்சு, இன்னும் எடிட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா 2 தடவை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ வராது, நாளைக்கு போட்டுடலாம். சரியா? என்னன்னா இந்த வீடியோவும் பாருங்க, நல்லா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன தடவை வீடியோ அந்த டிப்ஸ் ஏதோ போட்டிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரோடு போயிட்டு வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எடுத்த வீடியோ தான். இன்னைக்கும் அதே தான். இப்போ நேற்றுக்கு போயிட்டு வந்த ஈரோடு. ஸோ இன்னைக்கும் அந்த வீடியோவில் தான் வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோவை எடுக்க முடிய மாட்டேங்குதுங்க, மத்தியானம் ஆயிடுது கடைக்கு போகிறதுக்கு இப்போல்லாம். ஏன்னா நைட்டு படுக்கிறதும் லேட் ஆகிடுது. காலையில் இந்த சாரீ சேல்ஸ்க்கு போஸ்டிங் போடுறோம்ல, அதெல்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுதா. இப்போ கூட பாருங்க, அதை போட்டுட்டு இந்த என்னது அந்த போஸ்டெல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோவே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்ப கண்டிப்பாக 1 மணி பக்கம் ஆயிரும். அதனாலே லேட்டாக போகிறேன். போனேன்னா இப்போ கடைன்னு கட்டிங் இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொக்கி கட்டுறது இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணவே எனக்கு சரியாக போயிடுது. அதனால வீடியோ எடுக்க முடியல. இந்த அவசரத்தில் வீடியோ எடுத்தாலும் அண்ணன் சத்தம் போடுவார், இத்தனை துணி இருக்குது வெட்டுறதுக்கு, நீ வீடியோ எடுத்தீங்கன்னா பொழப்பே போயிரு அப்படிம்பாரு. அதனாலே அப்புறம் எடுக்கிறது இல்லை. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த கொஞ்சம் குளிர்காலம் போட்டு குளிர் ஜாஸ்தியாக இருக்கா. ஐயோ என்னால் உண்மையாலுமே குளிரே தாங்க முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிற வீடு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியே அதனால தான் இப்போ எனக்கு சளியும் பிடிச்சிங்க. சளியே பிடிக்காது நார்மலாக, ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. நான் மட்டும் இல்லை, பாப்பா அதை விட மோசமாக இருக்கிறா. ஸோ அதனால தான். சரி ஓகே, நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு டிப்ஸ் தான். என்னன்னா நிறைய கஸ்டமர் சொல்றது என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன், அது ரெகுலர் கடையாக இருக்கட்டும் புதுசாக ஒரு கடையாக இருக்கட்டும் போயிருந்தேன். நான் வந்து அவங்க நான் சொன்ன டிசைனை தைக்கல, மாற்றி தைச்சிட்டாங்க, இல்லை அந்த டிசைன் நல்லா பர்ஃபெக்டாக வரல, நான் எதிர்பார்க்குற மாதிரி வரல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு குறை சொல்லுவீங்க. சரியா? அந்த அந்த எப்படி சொல்ல, உங்களோட குறைய வந்து எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொல்ற எல்லா விஷயமே ஸ்டார்டிங் பீரியட்ல நானும் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணணும் தான். அப்படியே எந்த தப்புமே செய்யாத அப்படியே 100% நான் இப்போ வரைக்கும் கடையில இருக்கேன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நானும் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான். இந்த 3 வருஷமா தான் எனக்கு டெய்லரிங்னாவே என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அண்ணா தைப்பாங்க அவ்வளவுதான் தெரியும். அவங்க வெளியில வேலைக்கு போவாங்க, வீட்டுல எனக்கு மட்டும் 1 2 தைச்சு. நாங்களும் வந்து அதிக துணியை தைக்க மாட்டோம். வருஷத்துல 2 துணி 3 துணி அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் நாங்க எப்பவுமே தைச்சதே கிடையாது. ஸோ அதனால எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் அண்ணா தைச்சு தருவாங்க, ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த டெய்லரிங்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ ஜீரோ நாலேஜில் தான் இருந்தேன். ஸோ அதனால எனக்கு அப்போ அதெல்லாம் இல்லை, தெரியாது. இன்னொன்று அப்போல்லாம் இந்த டிசைன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா மொட்டையாக தான் வந்துட்டு ப்ளவுஸ் தைப்பாங்க. ஸோ அதனால இந்த ப்ளவுஸை பற்றியோ அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நானும் கடை வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் என்னைக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சேனோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுது. சரியா? அதனாலதான் ஸ்டார்டிங்ல எனக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக் தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதையும் மீறி 1 2 நடந்துக்க தான் செஞ்சுது. பட் அது கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான். அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொன்றும் நான் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அது வந்து உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அது மட்டும் இல்லாம நான் சொல்ற எல்லா விஷயமே வந்துட்டு 2 பேர்த்துக்கும் தான் இருக்கும். அதாவது டெய்லருக்கும் இருக்கும், கஸ்டமருக்கும் இருக்கும். யாரு ஒருத்தரையே நம்ம வந்துட்டு பிளேம் பண்ணவே கூடாது. அவங்க செஞ்சதான் தப்பு, இல்ல இவங்க செஞ்சதான் தப்புன்னு சொல்லவே முடியாது. ஒரு தப்பு நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு 2 பேர் சைட்லயும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும். அதனால மட்டும்தான் அந்த தப்பு நடக்கும். ஸோ அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு 2 பேர்த்துக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கஸ்டமருக்கு சொல்லிடுறேன். ஸோ கஸ்டமராக இருக்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, டிசைன் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் தைங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு டிசைன் சொல்கிறீங்க. அது நீங்கள் உங்களோட மொபைல்ல இருந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனதாக இருக்கலாம், இல்லை அவங்க கிட்ட போய் டிசைன் பார்த்து செலக்ட் பண்ணதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த டிசைனை கொடுத்துட்டு வருவீங்க. ஓகே, எல்லாமே பண்ணிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ, நீங்கள் இப்போல்லாம் நிறைய வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்போ வந்து இன்னொரு டிசைன் நம்ம கண்ணில் படும், இதை விட அது இன்னும் சூப்பராக தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா,
ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு வந்து அந்த டிசைன் வேண்டாம், அதுக்கு பதிலா இதை தைச்சிருங்க, இந்த டிசைனை மட்டும் சென்ட் பண்ணிடுறேன், நீங்க இதை வந்து தைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க சொல்லுவீங்க. ஓகேவா? சோ அப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப டெய்லர் வந்து கடையில தான் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்க வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே தான். ஒருவேளை இல்ல, அவங்க கடையில இல்ல அப்ப வந்து அவங்களால நோட் பண்ணி வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வெறும் டிசைனை மட்டும் தான் சென்ட் பண்ணிருப்பீங்க வாட்ஸ்அப்ல, அதை அவங்க பாத்துப்பாங்க. ஓகே தான். பட் அதுல ஏதாவது நீங்க ஆல்டர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா நீங்க ஒருத்தர் மட்டும் கஸ்டமர் இல்லை இல்லையா, உங்க மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வருவாங்க இல்லையா, அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது வந்துட்டு அவங்களுக்கு மறந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க சொன்ன டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க இல்லையா, உங்க டிசைனை வாட்ஸ்அப் பண்றீங்க இல்லையா, அப்பவே நீங்க வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. டைப் பண்ணி கூட அனுப்ப வேண்டாம். ஏன்னா ரொம்ப ரேரா சிலருக்கு வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா படிக்க கூட தெரியாம இருக்கு. ஏன்னா எல்லா டெய்லரும் அப்படியே படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் கிடையாது. படிக்காத வெறும் டெய்லரிங் மட்டும் கத்துக்கிட்டவங்களும் நிறைய இருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப் கண்டிப்பா இப்ப எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து வாய்ஸா பேசி அனுப்பிச்சிடலாம். பேசி அனுப்பிச்சிட்டு அந்த வாய்ஸ் அப்படியே இருக்குமா, அவங்க திரும்ப எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பா மிஸ்டேக் வரவே வராது. ஏன்னா நீங்க மெசேஜ் அனுப்புறவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்ப தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பா அது படிக்காதவங்களுக்கு கூட அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப தெரியும். ஸோ அதனால தயவு செய்து அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. கரெக்டான பர்ஃபெக்டான இதுல வந்துடும். சரியா? அது டிசைன் மட்டும் இல்ல, ஒரு ஆல்டரே சொல்றீங்க, ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்கீங்க, நார்மல் பிளவுஸ்னா கூட ஒரு ஆல்டர் சொல்லியிருக்கீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டு வந்திருக்கலாம். அதை நீங்க சொல்றது கூட வெறும் ஃபோன் பண்ணி சொல்லாம மெசேஜ் பண்ணி விட்டுருங்க வாட்ஸ்அப். ஏன்னா இப்ப எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, எல்லா டெய்லர்ஸ் எல்லாருமே பண்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக் நடக்காது. சரிங்களா? ஓகே, இது உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ற மிஸ்டேக்கா இருந்தா இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து டெய்லருக்கும் நான் அதே தான் சொல்ல போறேன். இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஒரு துணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர் சொல்றாங்க இல்ல டிசைன் சொல்றாங்கன்னா பொறுமையா கேளுங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா நம்ம ஸ்கூல் போறப்ப என்ன சொல்லுவோம், எழுதுங்க, எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம், எழுத நம்ம மனசுல பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எதுக்காக? அது எழுதுனா நம்மளுக்கு வந்து நிறைய அது எப்படி மனசுல பதியும், எக்ஸாம் டைம்ல கூட மறக்காது அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரிதான் நான் இங்கேயும் சொல்றேன். நீங்க வந்துட்டு உங்க நோட்ல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எத்தனை சொன்னாலும் சரி, உங்களுக்கு அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் எழுத வேண்டாம். உங்களுக்கு எப்படி எழுதுனா புரியுமோ, என்ன தேவையோ அதை மட்டும் கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க. ஓகே, நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்க, அவங்களும் கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே ஓகே தான். அடுத்த நாள் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க இல்ல, அந்த அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வேலையில கடையிலே இருக்கீங்க, உங்களால அப்பவே வந்து நோட் பண்ணிக்க முடியும்னா ஓகே தான். அப்படியே இருந்தா கூட நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் இந்த மாதிரி வேலையை இருக்கேங்க, இல்ல கடையில இல்ல, நான் வெளியில இருக்கேன், எதுவா இருந்தாலும் சரி நான் மறந்துடுவேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு பிக்சர் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அதுல என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை அப்படியே வாய்ஸா பேசி அனுப்பிச்சிடுறீங்களா, நான் அப்புறமா பார்த்து நோட் பண்ணிக்கிறேன், நான் அப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு நீங்க கொஞ்சம் காமா சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கேட்டுப்பாங்க. அப்ப அவங்களும் அதே வந்து பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரவே வராதுங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கஸ்டமர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டிசைன் சொல்லிடுறீங்க, ஓகே, அடுத்த ஒரு நாளையில கூப்பிட்டு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, இல்ல அந்த அன்னைக்கே கூப்பிட்டு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் தைப்பேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, அதான் டைம் இருக்குதுல்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஒரு 4 நாள் கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணி இல்ல மெசேஜ் பண்ணியோ எது வேணாலும் பண்றீங்க, பண்ணிட்டு எல்லாம் எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், இதுதான் வேணும், இதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் சொல்றீங்களோ அதுக்கு உண்டான கிளாத் அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆல்ரெடி. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டு வேற சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை உண்டுனா கிளாத் வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய லாஸ் தான். சோ திரும்ப போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அது தூரமா போற மாதிரி இருந்தா என்ன பண்ணுது, இப்ப நாங்களாமே ஈரோடு போனாதான் கிடைக்கும், இங்கெல்லாம் வந்து பேட்டர்னுக்கு கிளாத் கிடைக்காது. சோ அப்ப நாங்க இந்த ஒரு துணிக்காக எல்லாம் ஈரோடு போனா நான் எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும். சோ அந்த மாதிரி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். சோ அதனால நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட உடனே பண்ணிக்கோங்க, இல்லன்னா பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா இந்த ஒரு துணியோட நீங்க மட்டும் தைக்கவே போறது இல்லையா, திரும்ப தைப்பீங்க இல்ல, அந்த துணியில நீங்க அதை வந்துட்டு அந்த டிசைனை வந்துட்டு தைச்சுக்கலாம். சரியா? சோ இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஏன்னா டெய்லரும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன், மேக்ஸிமம் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், டெய்லரும் கஸ்டமரும் ரொம்ப வந்துட்டு அந்த அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கணும். அப்பதான் நீங்க தைக்கிற பிளவுஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஒரு அவுட்கம் வரும். பிடிக்காம ஐயோ என்னடா பண்றது கொடுத்துட்டாங்களேன்னு தைச்சா அது கண்டிப்பா வந்துட்டு நல்லாவே இருக்காது. அதனால நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி டெய்லரும் நம்மளோட பொறுப்பு என்னவோ அதை கரெக்டா வந்து செஞ்சீங்க அப்படின்னா மிஸ்டேக்கும் வராது. உங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய கஸ்டமர்ஸும் வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மூலியமா தான் உங்களுக்கு இன்னும் 10 கஸ்டமர் சேர்த்து வருவாங்க. நான் எப்பவுமே அப்படிதான், ஒரு கஸ்டமர் புதுசாவே வந்தாங்கன்னா கூட நான் அவங்கள மட்டும் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு 5-6 பேருக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க நல்லா அவங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்றீங்க,
நல்லா பேசுறீங்க, நல்லா அவங்க சொல்ற டிசைன் கரெக்டா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இன்னும் கண்டிப்பா 10 பேருக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளோட பிசினஸும் க்ரோ ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால கண்டிப்பா அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமரா இருக்கிறவங்களும் அவங்களோட பொறுப்பையும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லர்ஸை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கணும். ஓகேங்களா? சரி, கண்டிப்பா இந்த விஷயம் உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதையும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோல சொல்லிடுறேன். நான் நிறைய தடவை எழுதி வச்சிருவேன், அப்பதான் வந்துட்டு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பப்ப. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதுவும் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயத்தோட உங்களை வந்துட்டு நான் மீட் பண்றேன். பாய்.